எனக்கு வெளிநாட்டுக்கு போக விருப்பம் இல்லை. எனக்கு கிராமத்தில் என்னுடைய பிறந்த ஊரில் வாழணுமன்றது தான் எனக்கு இந்த நாட்டில் வாழணுமன்றது தான் எனக்கு ஆசை என்று சொல்லுவேன். ஆனால் சில பேர் வந்து முன்னமே காதலிச்சிருவேணும், பிறகுதான் அந்த குறிப்பு பார்க்க போக பொருத்தம் இல்லைன்னொன்னே வீட்டுக்காரர் அதுக்கு சம்மதிக்க மாட்டேனும். அப்போ அந்த விடயங்களில் நீங்கள் அதுக்கு என்ன இந்த கோயிலில் என்ன நடக்குது? ஒரு பெரிய டிப்பர் வந்து எங்கள் 2 பேரையும் இங்கே அனுப்ப போது போல கொஞ்சம் அங்கால அனுப்போமா என்னன்னு சொல்லுங்க, அவன் செய்தி வரும். டிவில காய்ச்சி டிவர் அடிச்சா எங்களை யாருன்னு தெரியாது. ஏன் குடிக்கணும்? நீங்க குடிமணின்றீங்க. ஜாதகம் பார்க்க வேண்டியது கட்டாயமான ஒன்றுதாங்க. எவ்வளவு கால காதல்? 1 வருஷத்துக்குள்ள. 1 வருஷ காதலா? நான் அந்த நேரம் நல்ல வடிவந்தான். இப்பவும் வடிவுதான். அம்மா பசிக்குது, கஞ்சி தாங்க ஒன்று வேண்டி கொண்டு என்னட்டதா சரி தெரியாம வேண்டிடுவோணுமே ஒரு வேண்டி இல்லை. நாங்கள் தமிழ் இடத்துல இருக்குது, அதை சொன்னால் இவைக்கு விளங்காது. நாங்கள் ஆங்கில முகத்தில் வந்துட்டோம். எத்தனை கோயில்கள் இருக்கு மொத்தமா எல்லாமா சேர்த்து? ஒரு 25 கோயில் இருக்கும். இப்போ எங்கண்ட பேசுக இருக்கிற காசில் ஒரு 100 ரூபாவை எடுத்து இந்த ஐஸ்கிரீம் வாங்குறத விட அப்போ இப்படி ஒவ்வொரு ராசி இப்படி சுருக்கமாக சொல்லலுமா? வீடு ராசி, மண் வீடுகள் இதெல்லாம் நான் எதை கேட்குறேனோ அது சின்னனா இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற அக்காமா எனக்கு அதுதான் வேணும். மனைவி இன்னைக்கும் என்னோட அன்பு தான். சரி, பிள்ளைகளும் நல்ல பாசம். இப்போ என்னென்னு வரும்போது அந்த ஒவ்வொரு எண்ணுக்கும் என்ன மாதிரி இப்போ சுருக்கமாக சொன்னீங்க? என்னன்னா 1ஆம் நம்பர் இருக்கும் வரைக்கும் உழைச்சி வாழும். சில பேர் குறிப்பு எதுவுமே பார்த்துருக்க மாட்டார்கள். 5 பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகளும் திருமணம் செய்து போக அடடா நாங்கள் காதலித்து திருமணம் செய்து நாங்கள் இன்னும் குறிப்பே பார்க்கையில் ஒரு போய் பார்ப்போம் என்று போய் பார்க்குற நேரம் அதில் சொல்லப்பட்டிருக்கும் இப்போ கணவர் இருக்கிறார் ஆண்டு கேப்பினும், ஆனால் பார்த்தா கணவர் நல்ல ஆயுளோடு தான் இருப்பார். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற ஈவினை என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த கிராமத்தில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இப்போ நான் நிற்கிற இந்த வீதி புத்தூர் சுன்னாகம் வீதி. இதில் இருந்து 3.2 கிலோமீட்டர் பயணம் செய்வமாக இருந்தால் புத்தூர் சந்திக்கு போகலாம். அதாவது பருத்தித்துறை வீதியில் போய் நாங்கள் ஏறலாம். இதில் இருந்து இந்த பக்கம் 6 கிலோமீட்டர் பயணம் செய்வமாக இருந்தால் சுன்னாகம் சந்திக்கு போகலாம். அதாவது காங்கேசன்துறை வீதியில் போய் ஏறலாம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறதானே, நீங்கள் ஈவினைக்கு போகிறதுக்கு எதால் வரணும்னு கேட்டால் யாழ்ப்பாணத்தில் இருந்து ராசபாதை ஊடாக நிலாவரை சந்திக்கு வாரீங்களா இருந்தால் நிலாவரை சந்தியில் இருந்து சுன்னாகம் போகிற பக்கம் பயணம் செய்து வரும்போது 900 மீட்டர் அளவில் இதில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு முன்னுக்கு போகிற குறுக்கு வீதியால் அப்படியே போனீங்கன்னா ஈவினை என்ற பகுதியை நீங்கள் சுற்றி பார்க்கலாம். எனவே அப்படித்தான் நாங்கள் போய் இன்றைய நாளில் இந்த கிராமத்தை சுற்றி பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கனை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். வெயிலுக்குள்ளே பைக் நின்றது ஒரு ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சரியா? ஐயோ, சத்தியமாக சூடண்டா தாங்க முடியலை. அதுவும் இப்போ வெப்பநிலை மிக அதிகம். 34 பாகைசியில் நிற்கிது. சரி, நாங்கள் போவோம் வாங்க. இந்த கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு வீதி போகுது பாருங்கள். இந்த முன் வீதியால் தான் பயணம் செய்ய போகிறோம். கோயிலில் இன்றைக்கி சித்திரை கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்படியே நேர போவோம். பின்னுக்கு ஒரு ஐயா வர அந்த ஐயாவோட இதில் எனக்கு கொஞ்சம் கதைச்சி போட்டு போவோம். ஐயாவோட கதைத்து ஈவினை பற்றி ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம்டா. ஒரு பெரிய டிப்பர் வந்து எங்கள் 2 பேரையும் இங்கே அனுப்ப போது போலடா. கொஞ்சம் அங்கால அனுப்போமா? கொஞ்சம் முன்னுங்க பின்னுக்கு இருக்குங்க.
பேருந்து என்னன்னு சொல்லுங்க, அவன் செய்தி வரும். டிவியில் காய்ச்சி நீங்க டிவி அடிச்சா உங்களோட பேர் என்ன? எனக்கு ரத்தினம், சின்னவன் ரத்தினம். சின்னவன் ரத்தினம். உங்களோட பிறந்த இடம்? விநாட்டோன் வடக்கு. வாழ்கிற இடம்? ஈவின கிழக்கு. புன்னால கட்டுவானுக்குள்ள தான் ஈவினை வருது. விநாட்டோன். ஈவினையில் என்னென்ன பகுதி இருக்குது? ஈவினையில் என்ன இதுக்குள்ள வந்து அஞ்சல் தெற்கு, மற்றது அங்கால குட்டியபலம் வடக்கு. சரி. இது ஈவினை கிழக்கு. 3 உறுப்பு தான் இருக்குது. இங்கே என்ன சிறப்பான இடங்கள் இருக்குது? தோட்டங்கள்லாம். தோட்டம் மட்டும் என்னென்ன பயிர்கள் செய்யலாம்? எல்லாம் விவசாயம், புயலக்கண்டு, மிளாண்டு, வெங்காயம், அது எல்லாம். கோயில்கள் பிரதானமான கோயில்கள்? கோயிலண்டா ஈவிட பத்தி. அது அது என்ன கோயில்? அது பிள்ளையார். சரி. மற்ற இது நாதம்பிரான். அப்படியே ஒரு மற்ற மீனாட்சி அம்மன் இருக்கு. கோயில்கள் இருக்கு. கூடுதலாக என்ன பயிர் இங்கே அதிகமாக விளைவிப்பு? எல்லாம் செய்யலாம் என்றாலும் அதிகமாக எதை விளைவிப்பு? அதிகமாக செய்கிற பயிர் இங்கே வந்து கோயிலக்கண்டு தான் போகத்தில் செய்வார்கள். சரி. மற்றபடி வெங்காயம், மிளாண்டு. அனளவா எத்தனை குடும்பங்கள் இருக்கு ஈவினையில்? கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பத்துக்கு மேலே இருக்குது. 500 என்ன எங்கட ஈவினைக்கு உள்ள உள்ளியோ கூட வரும். கூட வரும். எங்களை நாட்டம் வடக்கில் இங்கே எங்கட ஈவினக்கு மத்தி ஈவின கிழக்குக்கு எத்தனை குடும்பம்? 1000 குடும்பத்துக்கிட்ட. 1000 குடும்பத்துக்கு மேலே இருக்குதா? இங்கேருந்து எத்தனை இடம் பெயர்ந்து போனீங்க? நாங்கள் 95 இடம் பெயர்ந்து 98 திரும்பி வந்தோம். அதுக்கு பிறகு போகல. அது பிறகு போகல. சரி. இதுக்கு இஞ்சால ஈவின கிழக்கு. இதுக்கு இஞ்சால தான் ஈவினையா? இது இது வந்து நௌக்கரி ஏரியா. இந்த வீதிக்கு அங்கால தான் ஈவினை. சரி சரி. இது நீங்க காதல் திருமணமா பேச்சு திருமணமா? நான் வந்து காதல். எவ்வளவு கால காதல்? 1 வருஷத்துக்குள்ள. 1 வருஷம் காதலா? எப்படி, யார் காதலை முதல் சொன்னது? அது வேலை செய்து போய்க்கல, தோட்டத்துக்கு கறி கேட்கல, போய் வரைக்கல, காய்ச்சி காய்ச்சி உடனே ஓமனு சொன்னோம். இல்லை இல்லை, அது வேண்டு காய்ச்சி காய்ச்சி மென்மேதை நம்ப எது விட்டீங்க? அப்படியா? நான் அந்த நேரம் நல்ல வடிவந்தான். இப்போவும் வடிவு தானே? அந்த நேரம் இப்போ வடிவு தானே? அந்த இதில் நல்லதா விரும்பி விட்டேன். சரி சரி. 6 பிள்ளைகள். சரி. பிள்ளைகள் என்னென்ன செய்யுங்க? எல்லாம் செய்து இங்கே தான் இருக்கணுமா ஊரில்? சரி. பக்கத்துலாம் இருக்கணும். இப்போவும் காதல் இருக்கா? இல்லை. ஐயோ, இல்லை, நான் கேட்குறேன் அதே அன்பு இருக்கான்னு. ஓ, என்ன வேலைக்கே போகப்படாண்டு மனைவி. ஏன் ஏலாது? அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன செய்யறது? நான் உழைக்கணுன்றதுக்காக உழைக்க. மனைவி இன்றைக்கும் என்னோட அன்பு தான். சரி. பிள்ளைகளும் நல்ல பாசம். பிள்ளைகள் சொல்கிற இல்லையா வேலையை போவேன்? பிள்ளைகளே வேலைக்கு போகப்படாண்டு. அப்பா நீ இரு வீட்டை. ஆனால் பிள்ளைகள கதையை கேளுங்க. நீ பிள்ளைகள கதையை கேட்கத்தான் வேணும். ஆனால் பிள்ளைகள கதையை கேட்ட இன்றைக்கு இருந்துட்டு நாளைக்கு போவோம். பிள்ளைகள் அம்மட்டைக்கு கீழே வலிக்கட்டும். இருக்கும் வரைக்கும் உழைச்சி வாழணும். அடுத்தவர்கிட்ட கடமைப்படக்கூடாது. கொள்கை. இப்போ எங்கே போகிறீங்க? வீட்டை. வீட்டை போ. மனைவி காத்து கொண்டிருப்பாவோ? கஞ்சி காய்ச்சி வேணும் கோயிலில். நீ அதில் போய் கஞ்சி குடிச்சிட்டு. சரி சரி சரி. சரி ஐயா. சரி. இது கலட்டுட்டு இல்லை கொண்டு போகிறீங்களா? சரி ஐயா, கூட்டு வரேன். இங்கே புகையிலை தோட்டம் தான் அதிகம்னு சொன்னார்கள். அப்படித்தான் இருக்குது பார்க்கவே. வாழை தோட்டங்களும் இருக்குது. இதில் பாருங்க, ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கஞ்சி காய்ச்சப்படுது. அதில் வெலைப்பக்கம் போயிடும். இந்த பூங்கண்டு நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. இந்த பகுதியில் வெங்காயம் அறுக்கிறார்கள். தோட்டத்தில் வச்சே அறுத்து கொடுக்குறார்கள். இந்த கட்டும் வெயில் அடித்து கொண்டு இருக்கிறதால வேகமாக அறுத்து கொடுக்கலாம். நாங்கள் இப்போ ஏழாலை வீதியில் வந்துடுறோம். இந்த பக்கம் போனால் நிலாவரை கிணற்றினுடைய பின் வீதிக்கு போகலாம். இப்படி நேராக போனோம்னா வடக்கு புன்னாலை கட்டுவன் சந்தைக்கு போகலாம். பாருங்க, வெள்ளப்பக்கம் தோட்டங்கள். அதில் இருக்கிற கோயில் மீனாட்சி அம்மன் கோயில். கோயில் சூழலை பார்த்தீங்களா? வடிவாக இருக்குது. மதுரை 50 மீனாட்சி அம்மன்
திருக்கோயில். அங்கே கோயில் நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் இப்போ பயணம் செய்கிற வீதியில் இடப்பக்கம் தோட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. இடப்பக்கம் திரும்ப போகிறோம். ஈவினிங் ஒரு சிறிய கிராமம்தான், ஆனால் 1000 நெருங்குற அளவுக்கு குடும்பங்கள் வாழ்கிறதா அன்னளவாக சொல்லப்படுது. இந்த பகுதியில் வெறும் காணிகள் அதிகமாக இருக்குது. வீட்டு காணிகள் எல்லாம் நல்ல சோலையாக தான் இருக்குது. நேராக போகலாம், அதை விட இடப்பக்கமாக போயிடும். இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் இது? அன்னமேர் கோயிலா? இது அன்னமேர் கோயில். அண்ணா இது எவிடம்? இது ஈவினிங் எவிடம்? மத்திய தோட்ட குடும்பங்கள்லாம். சரி சரி. இப்போ இதால் போனால் அங்கே போவோம். நிறைய குடிமனை இருக்கு. ஏன் குடிக்கணும்? நீங்கள் குடிமனைன்றீங்க. குடிமனைன்றத நிறைய சனம் சும்மா உங்களை ஃபேமிலியை கேட்டேன். சரி அண்ணா, நன்றி. சரி. குடிமகன் குடிமனை எல்லாம் தெரியும், இருந்தாலும் சும்மா ஃபேமிலிக்காக கேட்குறதான. இந்த வீதியினுடைய இடப்பக்கம் பாருங்க. இந்த பூங்கண்டை சில இடங்களில் அழகுராணி என்று சொல்வார்கள், வெவ்வேறு பெயர்களோடு சொல்கிறார்கள். இதை ஓரளவு வளர விட்டுட்டு கீழே வெட்டி கொண்டு இருந்தால் நல்ல வடிவாக இருக்கும். இந்த மதிலில் வாங்க புகையிலை காய போட்டிருக்குது. இந்த பகுதியில் அதிகமாக புகையிலை செய்கிறார்கள் தானே, அதனால் இங்கே பதப்படுத்துவார்கள் அப்படின்னு. இப்போ இந்த வீதி எங்கே போகுது சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் காணொலியை தொடங்கின இடத்துக்கு போகுது. நாங்கள் அங்கே போக தேவையில்லை. வணக்கம். இடப்பக்கம் திரும்பி போனால் நாங்கள் போயிடணும். 7 ஆலை வீதி அங்கே போயிடலாம். நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னா இதால் தான் போவோம். இந்த குறுக்கு வீதிக்கு போய் திரும்ப இந்த வீதியிலே வந்து ஏறுறேன். பார்க்குற இடமெல்லாம் தோட்டங்கள் தான். பப்பாசி தோட்டம். இது பைட்டை, இது மிளகாய். நாங்கள் அப்போதை சுற்றி கொண்டு போய் 7 ஆலை வீதி என்ற நிலாவரை கிணற்றுக்கு பின்பக்கத்தால் போகலாமண்டு அந்த வீதியில் போய் ஏறலாம். சரியா? இப்படியே போய் நிலாவரை கிணற்றடிக்கு பின்னுக்கு இருக்கிற வீதியில் ஏறலாம். நாங்கள் அங்கே போக தேவையில்லை. இதுக்குள்ளேயே இனி போகாத இடத்துக்கு போவோம். இதுக்குள்ளே ஒரு பெரிய கோயில் ஒன்று இருக்குது. கூடுதலாக இந்த இது பார்ப்பார்கள்லான சாதகம், ஜாதகம், சாதகம், குறிப்பு அப்படின்னு சொல்லுவார்கள். அது பார்க்குறது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐயா. அந்த ஐயாவுக்கு என்ன பேர்? கங்கா ஐயர்ன்னு சொல்கிறார். இதால் போனோம்னா ஒரு கொஞ்சம் தூரத்தோட வீதி முடியுது. நாங்கள் இப்போ இந்த பக்கமாக போய் அந்த கோயில் அடியை பார்ப்போம். வீதியினுடைய 2 பக்கங்கள்லேயுமே கிராமப்புறங்களில் மரங்கள் நட்டால் நல்லா இருக்கும் போல தான் கிடக்குது. ஆனால் கூடுதலாக இப்போ மதில் கட்டுறதால மரங்கள் நட பயப்படுறார்களே. என்னடா மதிலை வேர் கிளப்பி விட்டுருமன்றதுக்காக. இந்த பகுதியில் பாருங்கோ, பனை மரங்கள்லாம் அதிகமாக இருக்குது. இந்த காணியை பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. முந்தி கூடுதலான காணிகள் இப்படித்தான் பனை மரத்தோட காட்சி அளிக்கும், பனங்காடாக காட்சி அளிக்கும். ஆனால் இப்போ பனங்காடெல்லாம் வெறும் நிலங்களாக மாற்றப்படுது. ஏனெண்டா கூடுதலாக வீட்டு தேவைகளுக்காக பனை மரங்கள் வெட்டப்படுது. அதை விட காணி தேவைகளும் இருக்குதானே. அதால் அந்த கோயிலின் கேணி இதுதான் அந்த கோயில்.
கோயிலினுடைய இந்த பக்கம் கடை இருக்குது, அதே மாதிரி இதில் ஒரு பொது மண்டபம் இருக்குது. இப்படி இந்த பக்கம் பார்த்தா ஒரு தேர் முட்டி இருக்குது. இதுதான் அந்த கோயில். ஈவினை மத்தி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில். நெல்லிக்காயா? நெல்லிக்காயெல்லாம் கிடக்குங்க. அலரிக்காய். திண்டா வீட்டுக்காரர் திண்டாட்டம் தான். ஏன்னா ஆள் முடிஞ்சது. இந்த பக்கம் ஏதோ கோபுரம் ஒன்று கட்டப்புறார்கள் போல இருக்கு. கோயிலின் தெற்கு பக்கம் இதுதான் அந்த ஐயா இருந்து இது சொல்கிறது என்ன குறிப்பு பார்க்குற இடம். நம்மளுக்கு ஐயா இல்லை, என்ன ஐயா ஒன்றுனாக்கா வச்சுருக்கிறேன். நான் இப்போ இந்த ஐயாவோட ஒரு சின்ன நேர்காணல் மாதிரி செய்வோம்னு அந்த ஐயாவோட தொடர்பு கொண்டேன். அந்த ஐயா அரை மணி நேரத்துக்கு பிறகு அடியும் கொண்ட மாதிரி சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் அந்த குறிப்புகள் பார்க்கும்போது, ஜாதகம் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. சில நேரங்களில் காதலிப்பீங்க, ஐயோ பொருத்தம் இல்லை என்று போட்டு யோசிப்பீங்க. அப்போ அந்த மாதிரியான விடயங்களுக்கு இந்த ஐயாட்ட கேள்வி கேட்டால் கொஞ்சம் பதில் கிடைக்கும். இல்லை சிலது இப்போ செவ்வாய் குற்றம் இருக்கும், எத்தனை வயது வரைக்கும் செவ்வாய் குற்றங்கள் பார்க்கணும், அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கலாம். எதுக்கு நாங்கள் இப்படி கொஞ்சம் தூரம் போய் வந்து இந்த ஐயாட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா வாரோ தெரியல, வந்தால் கேட்டு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இப்படியே போய் இந்த காணொளி நிறைவடையும். இல்லைன்னா இப்படி கொஞ்சம் தூரம் போய் திரும்ப ஒருக்கா அந்த ஐயாட்ட வந்து பார்க்க போகிறேன். இந்த பகுதியில் வெறுங்காணிகள் அதிகமாக இருக்குது. எது பக்கம் பாருங்க, தோட்டம்ன்றதை விட வெறுங்காணியாக இருக்குது. தோட்டம் செய்கிறார்கள் தான், ஆனாலும் வெறுங்காணி அதிகமாக இருக்குது. ஆமாம், பொங்கல் எங்களுக்கு இல்லையா? நீ தெரியுமா போனேன்? எங்களை யாருன்னு தெரியாது. சரியா அடிச்சோ. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா வீரபத்திரர் கோயிலில் நிற்கிறோம். வீரபத்திரர் நெவியில் ஹாஜ் போடுவாங்க. 2 பெரியவர்கள் நிற்கணும். வணக்கம். கதைக்கோணும். என்ன பேர் தம்பிக்கு? கமீனன். தங்கச்சிக்கு? இது யார்? இது யார் உங்களுக்கு? சொல்லணும். இது யார் உங்களுக்கு? மச்சாலா. எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க? ஈவன் பள்ளிக்கூடம் அங்கே இருக்கு. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறீங்களோ? என்ன பாடம் பிடிக்கும் தம்பிக்கு? கணித பாடமா? இல்லை, இந்த கோயிலில் என்ன நடக்குது? பொங்கல் பிடிக்கணும். பொங்கலா இல்லை கஞ்சி காய்ச்சிப்படுதா? ஏன்னா கொஞ்சம் கஞ்சி வேண்டி தாரீங்களா? என்னென்னு கேட்பீங்க போய்? இங்கே உங்களுக்குன்னு சொல்லி வேணும்னு வரீங்களா போய்? இங்கே எனக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்கு கதைக்க மாட்டேன். நீங்கள் போய் என்னென்னு சொல்ல போகிறீங்க? என்னென்னு சொல்ல போகிறீங்க? சொல்ல ஆக்கள் வார கடையில் போய் என்ன பழிப்பினும் இல்லை. நான் எனக்கு இங்கே இந்த வீட்டை சாப்பிடலை. நான் எனக்கு பசிக்குது. அப்போ இப்படியான இடங்களில் வந்தால் தான் நான் சாப்பிடலாம். அதுக்காக தான் வந்தேன் நான். உனக்கு என்ன பேர் சொன்னேன்? கமீனன். கமீனன் வேண்டி தருவான்னு போட்டு தான் நான் வந்தேன். சரி அஞ்சு நீ போய் அம்மா பசிக்குது கஞ்சி தாங்க கொண்டு வேண்டி கொண்டு என்னட்டதா சரி தெரியாமல் வேண்டிடுவோனுமே ஒரு வேண்டி ஆள் போகிற தம்பி ஓட வேலையா பசிக்குது. அது போகிறேன் பாருங்க. யாருக்குன்னு கேட்டேன் நீ?
தம்பி எனக்கிட்ட சொல்லியா கேட்டீங்க? அப்போ யாருக்கிட்ட கேட்டீங்க? சரியா, நன்றியா. என்ன இது எவ்விடம்? இது இந்த இடம் எத்தனை கோயில்கள் இருக்குது மொத்தமாக எல்லாமா சேர்த்து? பார்த்தால ஒரு 25-30 கோயில் இருக்குது. இந்த ரோட்டில் இருந்து அந்த ரோட்டுக்கு இடையில் 25-30. ஏன் அப்படி அதிகமான கோயில்? அது என்னன்னு சொன்னால் ஒரு தரம் தங்களோட குடும்ப கோயில் இந்த மாதிரியும் இருக்குது. முந்தி வந்து தெரியும் மண் வீடுகள் இது எல்லாமே இப்போ எல்லாம் அரசாங்கம் உதவிகள் செய்து வீட்டு திட்டங்கள் எல்லாம் கொடுத்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற வந்து மண் வீடுன்னு சொல்லிடலாம். எல்லாம் ஒரு அளவான வீடுலாம் கட்டி பரவாயில்ல. இப்போ நாங்கள் முந்தி இருந்த நிலைக்கு முந்தி நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து போய் வேற செல்லுகள் விழுந்து எல்லாம் இந்த கட்டிடங்கள் சின்ன கட்டிடங்கள் எரிஞ்ச நிலையில் இருந்தோம். சரி ஐயா, சரி சரி சரி. அந்த கோயிலடிக்கு போய் இப்போ இந்த பக்கமாக போவோம். கோயிலில் சாப்பிட சொன்னவே என்னென்னா இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நான் வீட்டிலேருந்து வரும்போது. அதனால் சாப்பிட முடியலை. கஞ்சி இருக்காண்டு பார்த்தேன், கஞ்சி முடிஞ்சுதான். அந்த தம்பியாக்களை விட்டு கேட்டேன், எனக்குன்னு சொல்லாமல் கேளுங்கூடாண்டு. அக்கள் போய் கேட்டால் கஞ்சி முடிஞ்சுதான். சரி, இப்படியே நாங்கள் போனோம்னா சுன்னாகம் புத்தூர் வீதியில் போயிடலாம். சுன்னாகம் வீதி. இப்போ நாங்கள் இந்த பக்கமாக போவோம். வீதிக்கு அந்த பக்கம் அச்சலு, வீதிக்கு இந்த பக்கம் ஈவினிங். இதிலெல்லாம் நிறைய கடைகள் இருக்குது பாருங்க. இதில் ஒரு கோயில் இருக்குது, நல்லையான் ஆலயம், ஒரு கிறிஸ்தவ கோயில். நல்ல சோழியாக இருக்குது இந்த இடம். இந்த வீதியினுடைய 2 பக்கங்கள்லையுமே இருக்கிற காணிகள் எதிர்காலத்தில் விலை கூடும். இவ்விடத்தை வாகையடின்னு சொல்கிறாரு. சரி, நாங்கள் அப்படியே வந்து இப்போ எங்கே வந்துருந்தோங்க, இதால் தான் இந்த காணொலி ஆரம்பித்து கொண்டு போனாங்க பாருங்க. அதான் சாப்பிட்டேனும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்டா, ஈவினையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்தை உங்களுக்கு காட்டி போட்டு அடுத்த கட்டமாக அந்த கங்காயரோட கதைக்கலாமான்றதை போய் பார்ப்போம். இந்த வீதிக்குள்ளே நாங்கள் அப்போது பயணம் செய்யலை. இதால் போய் ஈவினை பள்ளிக்கூடத்தடிக்கு போவோம். நாங்கள் வந்த இடத்து நல்ல ஒரு மர நிழல், இது கீழே நின்று ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போவோம். உங்களுக்கு என்ன வேணும்? சொக்கு இதில் இருக்கட்டும். சொக்குங்க கிடக்கு சொல்லுவோம், இஞ்ச கிடக்கு. முந்தியெல்லாம் வெளியில் இப்படி பாட்டு படிக்க ஐஸ் பழ வேன் வருதுன்னு நாங்கள் ஊகிச்சிருவோம். அப்போ வீட்டை அம்மா ஐஸ்கிரீம் அவ்வளோ கரைச்சல் பட்ட பிறகு தான் கிடைக்கும். இப்போ எங்கெண்ட பேசுக இருக்கிற காசில் ஒரு 100 ரூபாவை எடுத்து இந்த ஐஸ்கிரீம் வாங்குறத விட அப்போ இப்படி துள்ளி அம்மாட்ட அப்பாட்ட காசு வாங்கி அதை குடிக்கும்போது வர மகிழ்ச்சி எங்கேயும் கிடைக்காது. நார்மல் இருக்காங்க. அப்போ காசு இருக்குன்னு தர மாட்டேன், இல்லாத மாதிரியே இப்போ 10 ரூபா அங்கே எடுத்து இங்கே 5 ரூபா எடுத்து தான் தருவேன். எல்லா வீட்லேயும் அப்படி தான். சொக்தான் இன்னும் நல்லா இருக்குது. இது வேண்டி போட்டும் அதை பார்க்குறது என்ன ஆட்டை இது பெருசு என்ன டொஃபி பையில் எத்தனை டொஃபி இருக்குன்னு பார்த்து கொடுக்குற வேறு விஷயம். இதை எடுத்து போட்டு பார்ப்போம், இது ஆட்டை பெருசு, அக்காவும் நானும் கொடுத்து இப்படி பார்த்துட்டு இதை நீ வச்சுட்டு கொடுப்போம். எது வாங்கினாலும் யாருக்கு பையோட என்றது தான் போட்டி. உதாரணத்துக்கு ஒரு மிக்சர் பேக்கெட்டுன்னு வச்சுக்கொள்வோம். 10 ரூபா மிக்சர் பேக்கெட்டுன்னு சொன்னால் அதை எடுத்து பிரித்து அக்காவுக்கு போட்டுட்டு நான் பையோடு வச்சுருக்கும்போது அக்கா ஆள தொடங்கிடுவா. இப்போ அம்மா அந்த மிக்சரை பிரிக்கிறான்னு சொன்னால் என்ன செய்வான்டா, முதல் அக்காவுக்கு போட்டுட்டு எனக்கு மிச்சத்தை தரேன், எனக்கு பையோட அப்படின்னால
அவா மழை தொடங்கிடுவான், நான் கொடுக்க மாட்டேன், அப்படி இப்படி என்ன. அதுதான் அந்த 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 நினைவுகளை மீட்டி பார்க்க உண்மையிலே ஆசையாக இருக்குது. அந்த நினைவுகள் இப்போ அதை இப்போத்த பிள்ளைகள் அது இருக்குமே, எல்லா வீட்லேயும் இப்போவும் இருக்கும். அந்த புளியங்கொட்டை இனிப்பு சாப்பிட்ருக்குறியா, அது சாப்பிடும்போது உள்ள அந்த தேங்காய் பூ மாதிரி இருக்கும். அடுத்தது வாய்ப்பான ஒன்று வருதுன்னு வைப்போம், ஏன்னா வடை வருதுன்னு சொல்லுவோம். அந்த வடையை இரண்டாக பிரிக்க அம்மா பிரித்து தரும்போது பார்த்துட்டு அதைத்தான்னு சொல்லி அழுவோம். நான் எதை கேட்குறனோ அது சின்னனாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற அக்காவும் எனக்கு அதுதான் வேணும் என்று அழுவா. அதில் பெருசு சின்னன் எது அவருக்கு போகுதோ அந்த ஒரு போட்டி அந்த காலத்தில் இருந்தது. அது அந்த போர் இப்போ நினைச்சு பார்க்க சிரிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு தோசை அம்மா வீட்டை சுடுறான்னு சொன்னால் சம்பல் அரைச்சி வச்சுருவா. தோசை அடுப்பில் இருக்குமில்ல, முதலாவது தோசை, அந்த முதலாவது தோசை யாருக்குன்றதுல பெரிய போட்டி. இப்போ நாங்கள் வலிக்கிட்டு கொண்டு வருவோம் பள்ளிக்கூடத்துக்கு, தோசை சுட்டு இப்படி தானே அந்த இதில் தோசைக்கல்லில் இப்படி எண்ணெய் தேய்ச்சி போட்டு தோசை ஊற்றங்களுக்கு சத்தம் கேட்டுரும். தோசை ஊற்ற சத்தம் கேட்க நான் சரியாக போய் தோசையை சாப்பிட்லாமண்டு வலிக்கிட்டு தோசை அடிக்கு போகிற நேரம் அக்காவும் வந்துடுவா. இவளை வந்துட்டான்னு போட்டு ஆமாம் எனக்கு தான் முதலாவது தோசை என்ன ஆடுவோம். சரி பாதி சாப்பிடுங்கன்னோன்னா அதில் பாதியில் யாருக்கு பெருசு போகுதுன்ற பெரிய ஒரு போர். அதெல்லாம் நினச்சி பார்க்க நல்லா இருக்குது. ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் கட்டாயம் இந்த ஒரு பிரச்சனை வரும். இப்போ எரும மாடு வேறி வளர்ந்த பிள்ளையும் குழந்தை பிள்ளையும் இருக்கேக்க வராது. 2 பேருமே ஒரு 2-3 வயது வித்தியாசத்தில் இருக்கும்போது இந்த அனுபவங்கள் நிறைய வீடுகளில் இருக்கும். இப்போ வெளிநாடுகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வீட்டில் அம்மா தோசை சுடும்போது சண்டை போட்டது, அம்மா புட்டை வச்சு கொட்டுவாண்டு காத்து கொண்டிருந்தது, ரொட்டி சுடும்போது புட்டை வைக்கும் போதெல்லாம் அந்த சும்மா அந்த கொழுக்கட்டை மாதிரி ஒன்று பிடிச்சி போட்டு மேலே சும்மா வச்சு விடுறது அம்மா. அதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்டா தேங்காய் பூவும் சீனியும் போட்டுட்டு அதை இதன்னு போட்டு புட்டுக்குள்ளே வச்சு விடுறது மேலே. அதை எடுத்து சாப்பிடலாம்னு நினைவோடு நிற்பேன். அங்கே போய் பார்க்க பாதி எடுத்துருக்கு, மேரம்மா இதை பிரித்தது ரெண்டு போட்டு அதுக்கு சண்டை. இங்கே பாருங்க, இங்கே என்னடாப்பா நீ இதில் இருக்கிற இல்லையாண்ணா? வைரவர் கோயில்கள் மிக அதிகம். அதில் ஒரு ஐயா சொன்னவர் இல்லை 25 கோயிலுக்கு மேலே வருமாண்டு, உண்மைதான் போல கிடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தடிக்கு முதல் நாங்கள் வரையலை, இப்போ தான் வந்திருக்கிறோம். ஈவினை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை, கவர்மெண்ட் தமிழ் மிக்ஸ்டு ஸ்கூல், சின்ன பள்ளிக்கூடம், ஆரம்ப பாடசாலை. ஐயா நிற்கிறேன், ஐயோ ஐயோ ஐயா 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 நிற்கிறீங்களா ஐயா? ஆனால் கதைப்பீங்களோ தெரியல, வருங்க ஐயா பாப்போம். என்னடா ஐயா, இந்த ஜாதகம் பார்க்க வேண்டியது கட்டாயமான ஒன்று தானா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு. சரி, 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்க, 1வது சூரியன், 2வது சந்திரன், 3வது குரு, அப்படி இருக்கு தானே. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலை இருக்கு. எம் அண்ட் எழுத்த பாருங்க, எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, மஹிந்த ராஜபக்ஷ, முத்தையா முரளிதரன், மகேஸ்வரன், மோடி, மந்திரி, மன்மோகன் சிங், மனோகணேசன், மகாத்மா காந்தி, சேனாதி ராஜா, மணிவன், அப்படி எம்மில் உள்ளவை எல்லாரும் பிரதிபலிப்பா. அப்போ அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இலை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இலை இருக்கு. அந்த இலை தான் எங்களை மோதுறது. இப்போ உதாரணமாக கே என்ற இடத்த பாருங்க, கே என்ற இடத்த KKS, காப்பர் அங்கே, பெட்ரோல் அங்கே, டீசல் அங்கே போய்த்தான் எங்களுக்கு வரும். கோண்டாவில் பாருங்க, கோண்டாவில் அன்றைக்கு உள்ள பஸ் எல்லாம் உள்ளுக்கு நுழைஞ்சடிச்சு வெளியில் போகுது. கீரிமலை, கிளிநொச்சி, அப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இலை இருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு இலை இருக்குது. அந்த கிரகங்கள் எங்களை அடிப்படைக்கும். அமாவாசை, பருவம், அட்டமினாமி அண்டேக்க இன்றைக்கு பருவம், மனவளம் குழஞ்ச விசரன்னு சொல்லுவோம். விசரர் கத்துக்கணும். பஞ்சாங்கத்தை பார்த்தே வேண்டிய கத்துறது. விசரர் இன்றைக்கு கத்தினம் பஞ்சாங்கம் பார்த்து கத்துறோம் என்று சொல்கிறோமே. ஆடு மாடு துணியை தேடி கத்துது. ஆடு மாட்டின் களத்தில் பஞ்சாங்கம் கொழுவி இருக்கு. அப்போ அதுகளின் இலை அதை தூண்டுது. அப்போ அந்த கிரகம் சந்திரன் கிட்ட இருக்கிறபடியா அட்டவினாமி, அமாவாசை, பருவம் எல்லாத்தையும் தூண்டித்தான் அதை செய்ய வைக்குது. ஊரை பாருங்க, மாவிலாறில் சண்டை, முல்லைத்தீவில் சண்டை, முகமாலையில் சண்டை. அப்போ அப்படி ஒரு எழுத்துக்களுக்கும் ஒரு இலை இருக்கு. அந்த இலை வீச்சு கொண்டே அது நபர்களுக்கானது மட்டுமில்லை, நபர்களுக்கு எல்லாருக்கும்
இல்லை நான் சொல்றது அந்த இப்போ நீங்க சொல்றீங்களா முல்லைத்தீவு அந்த இடங்கள் அந்த இடங்கள் அது மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் வர இப்போ பியில் தொடங்கினா இந்த பியில் அவங்கெல்லாம் இப்படி பிரமுகராக நல்லா இருக்கக்கூடிய இப்படி ஒரு ஆராய்ச்சிகளை பண்ணி கொண்டு இதை கொடுக்கணும். பியில் உள்ள ஆக்களை பாருங்கோ இல்லை பியில் உள்ள கிராமங்களை பாருங்கோ. ஒவ்வொரு எழுத்துக்கு எம்முக்கு இலை கூட 1000 இலை கேட்கலை பிக்கு 400 தான் இலை. அப்போ எண்ணம் எழுத்தும் கன்னடத்தாகுமென்று சொல்கிறது. SWRD பண்டாரநாயக்கா அவனே அப்படி வச்சிருவார். அந்த எழுத்துக்கு இலை இருக்குன்னு போட்டு தான் நம்ம வச்சவன். அப்போ நாங்கள் அந்த இலைகளை நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் குறுக்கி கொண்டு போயினோம். அது நாங்கள் தமிழ் எழுத்துல பார்க்கக்கூடாது. இல்லை நாங்கள் தமிழ் எழுத்துல இருக்குது, அதை சொன்னால் இவைக்கு விளங்காது. நாங்கள் ஆங்கில முகத்தில் வந்துட்டோம். நாங்கள் பிரித்தோதிரைக்கு பௌத்தர்கள் பிரித்தோதி மந்திரத்தால் ஓதினோம். நாங்கள் மந்திரம் அந்த ஓசையும் கணக்க வேலை செய்யும். இப்போ ராசி என்று இருக்குல்ல, இப்போ இருக்கிற ராசிகள் எல்லாம் அந்த வருடத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடுமா? இல்லை அதை இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் இதில் மீனம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. மீன ராசி என்று சொன்னால் இப்போ ஒரு ராசிக்குரிய பலன்னு சொன்னால் அது பிறந்து இறக்கும் வரைக்கும் அதே பலன்லேயே இருக்கு. இல்லை அதை இப்போ நீங்கள் சூரியன் இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன சந்திக்கிறீர்கள்? இப்போ 4 மணி காலமே எங்கே இருப்பீர்கள்? ஒரு இடத்துல இருப்பீர்கள். 3 மணிக்கு இதில் இருப்பீர்கள், 4 மணிக்கு இதில் இருப்பீர்கள். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு நீங்கள் மாறிக்கொண்டிருப்பீர்கள். சூரியனோ கிரகமோ மாறாது. சூரியன் காலமே 6 மணிக்கு துவங்கி பின்னேரம் 6 மணிக்கு இங்கே போடுவார். நாங்கள்லாம் மாறி அதுக்கு இடையில போய் வருவோம். அவர் தண்டை வேலையை அவர் செய்து கொண்டே இருப்பார். நாங்கள் மாறி காலமே இங்கே போகிறோம், பின்னேரம் இங்கே வாரிகள் அப்படி அதுகளை செய்கிறோம். அதான் உள்ள வித்தியாசம். இப்போ நான் மீன ராசின்னு உதாரணத்துக்கு எந்த ராசியே சொல்கிறேன். இதன் எடுத்துக்கொண்டா இப்போ எனக்கு ஒவ்வொரு புது வருடம் வரும்போதும் ராசி அதுவும் மாறும், அது மாறுபடும். இப்போ மீன ராசி நாங்கள் எந்த புது வருடத்துக்கு பார்க்குறது? புது வருடம் இப்போ ஆங்கிலத்துக்கு புது வருடத்துக்கும் ராசி பலன் சில இடங்களில் சொல்லி எங்களுக்கு சித்திரையில் தான் அந்த சூரியன் மேலே முன்னுக்கு மாறார். அதான் நாங்கள் சித்திரை வருஷத்தை கொண்டாடுறோம். ஆங்கில வருஷத்துக்கு அவர் கிறிஸ்துவை வச்சு கணிக்கிறோம். நாங்கள் சித்திரை சூரியனை வச்சு கணிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை வச்சு தான் கிறிஸ்துவுக்கு முன் பின்னட்டு ஆங்கில தமிழ். நாங்கள் சூரியன் மேடையில் பிரசவேசிக்க மேடத்தில் வரைக்கும் அதை கொண்டு போகிறோம். ரெண்டும் ஒன்று தான், அதில் பிரச்சனை இல்லை. புது வருடத்துக்கு ஒவ்வொரு அமைப்பு இருக்குது, ஒவ்வொரு நாட்டின் அமைப்பு. இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் பாருங்க, இப்போ கொழும்பு கடலை அண்டி இருக்குது. அது என்ன நீரை வச்சு தான் அந்த கிராமம் அப்படியே வருது. எங்களுக்கு வீடு கட்டும் பொழுது கிணறு அப்படி இருக்க வேணும். கொழும்பு அப்படி, ஜப்பான் அது கடலை சுற்றி இருக்கு, சிங்கப்பூர் அப்படி எல்லாம் கடல் சார்ந்த இது. அதே மாதிரி கண்டிக்கு கடல் இல்லை. அவர் கண்டி மன்னன் வாவியொண்ட வெட்டி அதை நடுவில் வெட்டினா அப்புறம் தான் அந்த கண்டி நல்லா வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி எங்களோட வீட்டுக்கு தண்ணீர் அமைய வேணும். அமைஞ்சால் நல்ல மாதிரி அமையும், பிரச்சனை இல்லை. நல்லா வசதியாக வாழக்கூடிய கிரகம், பொருள் வண்ணங்கள் செய்யக்கூடிய கிரகம் எல்லாம் ஒவ்வொரு இதை வச்சு தான் செய்யுது. ஒவ்வொரு ராசி சுருக்கமாக சொல்லலுமா? மேட ராசி ஆட்டின் படத்தை போட்டிருக்கிறோம். அஜின்னு விரணி கார்த்திகை. அப்போ அவன் மேட மண்டைக்கு அந்த மேட ராசிகளே அடங்கும். அப்போ அவன் கொஞ்சம் கௌரவமாக இருக்க வேணும், நல்ல கௌரவமான வாழ்க்கையை வாழ வேணும், நல்ல முன்னேற்றமாக இருக்க வேணுமென்ற கொள்கை இருக்கும். செலவும் கூட இருக்கும். இடவம்ன்றதும் மாடுண்டைக்கு மாடை உழைக்க வேணும். கஷ்டப்பட்டு வீட்டு மேட ராசிக்காரருக்கு எல்லாம் கஷ்டப்பட்ட வாழ்க்கை கூட, பொம்பளை பிள்ளைகள் கூட, உழைப்புகள் அப்படி அவையின் ராசி ஓடும். இடவம் மற்ற மிதுனமண்டா 2 பொம்பளை என்ற படம் போட்டிருக்கும். அப்போ மிதுன ராசியில் கொஞ்சம் கூட பொம்பளைகள் செய்கிற தொழில்களை செய்வது, நெசவுகள், சமையல்கள், மற்றது பெண்களுக்குரிய ஆடைகள் அப்படியான தயாரிப்புகளே இருக்கும். கடகராசி என்ற நண்டின் படம் போட்டிருக்கும். அப்போ அயராத உழைப்பு, நண்டு போல இந்த நேரம் நுழைஞ்சு உழைக்கக்கூடிய நிலப்பாட்டை கொடுக்கும். அடுத்தது சிங்கம் அண்டைக்கு கடுமையான அதிகார பதவிகள் அப்போ அப்படியான இதை கொடுக்கும். சிங்கம் கன்னி அண்டைக்கு கன்னி அண்டை சாதுவான போக்கு, அமைதியான போக்கு, கன்னிகள் மாதிரி இருப்பினும். துலாமன்றது தராசின்ற படம் போட்டிருப்பினோம். தராசண்டா நிறுத்து கொண்டு இருப்பினோம். எந்த நேரம் கணக்குகள், லீடர்கள், பேங்கர்கள் அப்படியான வேலையை கொடுக்கும். விரிச்சியா மூளையால் வேலை செய்வினோம். நீங்கள் 10 தூக்க விறகு கொத்தினா மூளையாலே எழுதி கணக்கை பார்த்து செய்வினோம். விரிச்சியம் தனுசன்றது அம்பும் வில்லும். எந்த நேரம் எதிர்வீச்சுகள், எதிர்கணைகளை போட்டு கொண்டு இருப்பினோம். எதிரான கணை. மகரம்ன்றது கொஞ்சம்
கூடுதலாக நுழைந்து அலுவலை கொண்டு போகணும். அது ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சு எல்லா அலுவலையும் கொடுத்து கொண்டு போயிடும். கும்பமன்றம் நிறைய முன்னுக்கு நிற்பினான். முன்னுக்கு கும்பராசி முன்னுக்கு நிறைய கூட மாடி வாழுவினான். மீனமன்ற எதிர்நீச்சல் போடுவோம். மீன் இப்படி ஆறு இப்படி போனால் மீன் இப்படி வரும். எதிர்நீச்சல் போட்டு கொண்டு இருப்பினோம். அதான் மீன ராசி. அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்கும். இப்போ என்னென்னு வரும்போது முதலாம் மண் வந்து அதிகமாக கண்ணாடி சூரியன் ஆதிக்கம். கண்ணாடி போடுறவ பிரமுகர்கள். ரெண்டாவது வந்து கம்ப்யூட்டர்கள் இப்படி கருவியல் இப்படியான ஆராய்ச்சிகள் நுணுக்கங்கள் அப்படியே பிளக்கி கொண்டு போகும். மூன்றாவது தான் இப்படி இந்த குரு என்று சொல்லி சொல்றது குருவினுடைய தொழிலை செய்யும். நாலாவது ராகு பேங்க் கச்சேரிகள் விழாக்கர் உடுப்பு நடப்பெல்லாம் நீட்டாக இருக்கணும் வைக்க. 5 பிஸ்னஸ் வியாபாரங்கள் நல்ல பிஸ்னஸ் செய்யணும், நல்ல உழைக்க வேணும், எந்த நேரமும் பிஸி. 6 கலைத்துறை சங்கீதம் மியூசிக் மற்றது மிருதங்கங்கள் அந்த கலைத்துறை நடனம் தையல் பெண்கள் அப்படி. 7 மதத்தோட தொடர்பாக இருக்கும் அல்லது அவை ஆன்மீகத்தோட துறை. 8 சனீஸ்வரன் வாகனங்கள் போக்குவரத்துகள். 9 மற்றது அவை இந்த நெருப்புகள் உலியல் பேக்கரிகள் தேநீரை கூட சூட்டாக குடிக்கணும். அதான் அந்த 9 குணம். இப்போ உதாரணத்துக்கு எந்த இதை கேட்குறேன், மீன ராசி 5ஆம் எண் இந்த ரெண்டும் சேர்த்து பொருத்தி பார்க்க. அதை மீனா 5 எண்ணெய் இந்த நேரம் பிஸியாக இருப்பினும் இந்த நேரம் ஒரு தொழிலை செய்து கொண்டிருப்பினும் மீன ராசி வந்து கல்யாணங்கள் இது ஒன்று முடிச்சா பிறகு வேற எல்லாம் இருப்பினும் 2 மீனிட்ட படம் போட்டு ஒரு மீன் இப்படி போ ஒரு மீன் இப்படி போடும். அப்போ அவை குடும்ப வாழ்க்கையை பிறகு மீனங்கள் வெள்ளி செய்யலாம் வாங்க திறமாயிருக்கு. அது பிரச்சனை. கல்யாண பொருத்தம் பார்ப்பீங்க. சில பேர் வந்து பொருத்தம் பார்த்து எத்தனை வீதம் இருக்கணும்ன்ற ஒரு கொள்கையோடு இருப்பேனும். சில பேர் வந்து முன்னமே காதலிச்சிருவேணும். பிறகுதான் அந்த குறிப்பை பார்க்க போக பொருத்தம் இல்லைன்னு வீட்டுக்காரர் அதுக்கு சம்மதிக்க மாட்டேனும். அப்போ அந்த விடயங்கள்ல நீங்க அதுக்கு இப்போ உங்களுக்கு இன்னார் எழுதப்பட்டது இறைவன் மனைவி அமைவெல்லாம் இறைவன் கொடுத்த பிறகு மட்டும் முந்தைய எழுதி வச்சிருக்கு உங்களுக்கு மனைவி. அப்போ அது அந்த எழுத்தின்படி தான் உங்களுக்கு நடக்கும். மற்றது கல்யாண பொருத்தம் மட்டும் வரைக்க நீங்கள் இந்த சட்டையை அளவெடுத்து தைச்சால் உங்களுக்கு சட்டை சரியா இருக்கும். அதுக்காக தம்பின்ற சட்டையை நீங்கள் கூட கை தூக்க படிக்கும். இந்த சட்டையை தம்பி போட கலண்டு விழும். சட்டையிலேயே அளவு பொருத்தம் இருக்குது. கல்யாண வாழ்க்கைக்கே பொருத்தமா இருந்தா சரியா இருக்கும். அப்ப தாம்பத்திய உறவு புருஷன் மஞ்சாதி சந்தோஷமா இருக்கிறது அதான் ஜோடி. தாலி என்றேக்க நீங்கள் இப்படி தாலி வந்து ஒரு இராணுவ மங்களை இப்படி சுடைக்கும் அவனோட தாலி பலமா இருந்தா இதுல போற முண்டும் இதுக்கு அளவு தாலி பொருத்தம். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருத்தம். என்னென்ன பொருத்தங்கள் அதுல எல்லாம் எல்லா தாலி பொருத்தம் தாலி மற்ற ஆயுள் எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு. வேதே அப்படி கிரக பொருத்தம். கிரகங்கள் வலுவாக இருந்தால் நல்லா இருக்கும். நட்பு பாசம் அப்போ அந்த பொருத்தங்கள் சரியா இருந்தால் ஓகேயா நல்ல வாழ்க்கை வீத பொருத்தம் இருந்தால் அதுவும் நீங்கள் இப்போ உங்களுக்கு பாசண்டா 35 சிஎண்டா 50 டிஎண்டா இருந்தால் செய்யக்கூடாது இல்லை தானே? இல்லை நோமலாக போகும். நீங்கள் கல்யாண வாழ்க்கையை நீங்கள் சைக்கிளில் நீங்கள் எங்கே இருக்கிறது சிறுபட்டி சிறுபட்டியிலேருந்து சைக்கிளில் வாரியா. மோட்டார் சைக்கிளில் வந்தால் கொஞ்சம் பீச்சாக வரலாம், நைஸாக வரலாம். சைக்கிள் அண்டைக்க கொஞ்சம் விளக்கித்தான் வந்து சேரலாம். அது சேரலாம். 35 வீதம் போடலாம் சைக்கிளுக்கு. மோட்டார் சைக்கிளுக்கு 50. கார்லண்டா வெயில் படாமல் வரலாம் 75 வீதம். அதில் பிக்கப் ஏசி போட்டவன் 100 வீதம். அப்போ வாகனத்திலேயே வித்தியாசம் இருக்குதானே? அதே மாதிரி ஒவ்வொரு அளவுகளுக்கும் ஒவ்வொரு வாகனத்துக்கும் உள்ள வாழ்க்கை பயணம் மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கை துணை பயணம் எல்லாம் அந்த வாகன பயணம் அதான் வாழ்க்கை பயணம். அதே இருந்தால் சரியா இருக்கு. ஒரு கதைக்கு நான் காதலிச்சு பார்க்குறேன், ஒரு பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். ஒரு 25 வீதம் தான் பொருத்தம்னு வச்சுக்கொண்டா அது செய்யக்கூடாதா? அது இவன் வெளியில வந்து பலாப்பழம் நல்லா இருக்குது, வெளியில பார்த்து படிவாக விரும்பி விடணும். வெட்டி பார்த்தா தானே கூடனோ குளுக்கத்திலோ சூத்தியோ உள்ளுக்கு ஆளுகளோ புளிக்கு போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி வெளித்தோட்டத்தில் அந்த பெண் அழகா இருக்கிறாள், மாப்பிள்ளை அழகா இருக்கிறாள்ன்னு பார்க்கலாம். அந்த பிலாப்பழத்தை வெட்டி பார்த்து எப்படி சுவைக்குதோ அதே மாதிரி பொருத்தத்தை பார்த்தா தான் அது இந்த அட்டனையும் தெரியும். ஆனால் நிறைய இடங்கள்ல அதை காதலிச்சு அந்த பொருத்தம் பார்க்காம செய்தாவே நல்லா இருக்குது தானே. இப்போ உங்களுக்கு இந்நேரண்டு எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு இந்நேரம் தான் பண்ணாண்டு முந்தைய எழுதி வச்சிருக்கு. நாங்கள் சட்டையை அளவு எடுக்கிற மாதிரி அளவு சரியா இருந்தால் பார்க்கலாம். அதில் சும்மா ஒரு சட்டையை எடுத்து போட்டு நீங்கள் போட்டு ரெடிமேடாக எடுத்து போ அது சரி வருகுது. சிலது
பத்தாமல் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை அனுபவிச்சு பார்க்க தான் நட்டனைகள் லாபங்கள் தெரியும். வெளிப்பார்வைக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களோட மனைவி எப்படி, பிள்ளை எப்படி, நீங்கள் காசுக்காரரோன்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா சரியா இருக்கும். படகு பண்ணி போய்க்க நீட்டாக இருக்கும். நாங்கள் கட்டினா ஒரு பெண்ணு ஒரு ரெண்டு தானே பார்க்குறோம். கை ரேகை பார்க்கறது, கை ரேகை வந்து ஒரு ரேகை முந்தி எழுதப்பட்டிருக்கு. உங்களுடைய ரேகை இப்படித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த ரேகையின்படி தான் நாங்கள் இயங்கி கொண்டு போகும். ஆயில் திரை என்ற ஆயில் இவ்வளவு விலை குறுக்கு ஒட்டு கூட இருக்கும். ஜங்ஷன் மாதிரி ஜங்ஷனுக்கு அங்கால போகிறதோ இங்கால நிற்கிறதோன்றது அந்த ரேகை குறுக்கிடும். அப்போ அந்த ஒரு இதை பொறுத்து அமைச்சு கொண்டு இருக்கும். ஈவினை என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த கிராமம் குட்டி கிராமம், நிறைய கோயில்கள் இருக்குது, அதை தாண்டி தோட்டங்கள் அதிகமாக இருக்குது, குடியிருப்புகள் சில இடங்களில் நெருக்கமாக இருக்குது, சில இடங்களில் இதாக இருக்குது. வெறும் காணிகளை இந்த பகுதியில் அதிகமாக பார்க்க முடியுது. இந்த கிராமத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் நல்ல ஒரு வளமான கிராமம், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதை தாண்டி இந்த பகுதியில் இருக்கிற கோயிலுக்கு பக்கத்தில் கெங்கா ஐயர்ன்ற ஒரு ஐயா இருக்கிறார். அவர்கிட்ட போய் நாங்கள் குறிப்புகள் பார்க்குறது, வீட்டில் அம்மா அப்பா எங்கள் சொந்தக்காரர் கூடுதலாக இங்கே வந்து தான் பார்ப்பார்கள். அந்த ஐயாவோட நேர்காணல் கண்டு உங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த ஐயாவோட இன்னும் அதிகமான கேள்விகளை கேட்கணுமென்று எதிர்பார்த்தேன்னா நான் அந்த ஐயா தொடர்ச்சியாக கதைக்க முடியலைன்னு சொல்லியிருக்கிறார், இயலாது என்ன மாதிரி. எனவே முடிந்த அளவு என்னால் முடிந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும், நிறைய பேர் காதலித்து அதுக்கு பிறகு 2 பேருக்கும் காதல் இன்னும் பலமாக இருக்கும். அந்த பலத்தோடைய வீட்டை போய் அம்மா நான் அவரை காதலிக்கிறேன், அந்த பக்கம் அம்மா நான் அவளை காதலிக்கிறேன், 2 வீட்டுக்காரரும் சரி செய்வோம், ஆனால் குறிப்பை வேண்டி பார்ப்போம்னு சொல்லிக்க நெஞ்சு பக்கு என்று சொல்லி அடிக்கும். அங்கே போய் குறிப்பை பார்த்தா இவர்களுக்கு பொருத்தம் இல்லை, அந்த பொருத்தம் இல்லை, இந்த பொருத்தம் இல்லை என்று சொல்லுவார்கள். சொன்னதுக்கு பிறகு இவர்களுடைய காதலில் அதுக்கு முதல் நல்ல நெருக்கமாக நல்ல இதாக இருந்திருக்கும் பலமாக. அதுக்கு பிறகு கொஞ்சம் ஐயோ ஒருவேளை நாங்கள் திருமணம் செய்தால் ஆயுள் குறைவாக இருக்குமோ, குழந்தை பற்றாக்குறை இருக்குமோ, அந்த 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 குறை இந்த குறை இருக்குமோன்னு பிறகு பயம் வந்துடும். அதையும் தாண்டி நிறைய பேர் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். முன்னைய காலங்களில் அரசன்மார் ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணை விரும்பிட்டார்கள்னு வைப்போம். அந்த பெண்ணை கடத்தியோ இல்லைன்னா அந்த வீட்டுக்காரனுடைய சம்மதத்தோடோ திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று வச்சுக்கொள்வோம். அவர்கள் நல்லா தானே வாழ்ந்திருப்பார்கள், அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்திருக்கும் தானே. அப்போ அதுதான் வாழ்க்கை. சில பேர் குறிப்பு எதுவுமே பார்த்துருக்க மாட்டார்கள், 5 பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைகளும் திருமணம் செய்து போக அடடா நாங்கள் காதலித்து திருமணம் செய்து நாங்கள் இன்னும் குறிப்பே பார்க்கையில் ஒரு போய் பார்ப்போம் என்று போய் பார்க்குற நேரம் அதில் சொல்லப்பட்டிருக்கும், இப்போ கணவர் இருக்கிறார் ஆண்டு கேப்பினும், ஆனால் பார்த்தா கணவர் நல்ல ஆயுளோடு தான் இருப்பார். அதான் அது என்ன என்றது மேலே எழுதினது. அந்த ஐயாவுமே அதை சொல்லியிருக்கிறார், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வச்சிருக்குது. அதனால் பெருசாக நீங்கள் யோசிக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. இதில் நான் நிறைய இடத்த சொல்லுவேன், எனக்கு வெளிநாட்டுக்கு போக விருப்பம் இல்லை, எனக்கு கிராமத்தில் என்னுடைய பிறந்த ஊரில் வாழணுமன்றது தான், எனக்கு இந்த நாட்டில் வாழணுமன்றது தான் எனக்கு ஆசை என்று சொல்லுவேன். ஆனால் சில வேளைகளில் இன்னொரு 10 வருடத்தில் நான் வெளிநாட்டில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன்னா இதை சொல்கிறேன்னா நாளைக்கு எப்படி அமையும்ன்றதை எங்களால் ஊகிக்க முடியாது. நாங்கள் ஆசைப்படலாம், ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. எதிர்காலம் என்பது ஊகிக்கப்பட முடியாத ஒன்று. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுங்கோ, ஆசைப்படுங்கோ. இதுதான் என்று சபதம் எடுத்துக்கொள்ளாதேங்கோ. எனக்கு இந்த கிராமத்தில் வாழ ஆசை தான் என்று சொல்லணுமே தவிர கிராமத்தில் தான் வாழ்வேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டால் விதி உங்களை எங்கே கொண்டே விடுமோ அந்த நேரம் ஆக்கள் பார்த்துட்டு எங்கே வேறு என்னென்ன கதைச்சா கம்பி கட்டுற கதையெல்லாம் கதைச்சார், இப்போ வேறு அங்கே போய் நிற்கிறேன். அதை தான் இதை சொல்லணும்னு யோசிச்சு நான் சொல்லி போட்டு இப்போ நான் வீட்டை போக போகிறேன். வீட்டை போய் இந்த காணொலியை எடிட் செய்து உங்களுக்காக போட போகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற காணொலிகள் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும்.